மே மாதம் 4ஆம் தேதி ஒரு நெடும் பயணத்திற்கு தமிழகம் தயாராகிறது என்பதை பலரும் கவனிக்க தவறியிருந்தார்கள். ஆனால் அப்படி ஒரு நெடும் பயணம் தாவேகாவினுடைய தலைமையில் தமிழகத்தில் ஆரம்பமாகியது. ஒரு புதிய கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது. பெரும்பாலானவர்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக ரசிகர்களாக இருந்தவர்கள். இப்போ அவர்களை நாம் மதிப்பிடுவதற்கு சில புள்ளிகள் இருக்கிறது. ஒரு புதிய அரசு பதவியேற்கிறது. தமிழகம் அதற்கு முன்னால் இருவரும் கழகங்களும் மாறி மாறி ஆட்சி செய்த மரபை நீண்ட காலமாக ஏறக்குறைய 59 ஆண்டு காலமாக அந்த மரபை பார்த்திருக்கிறது. அதிகாரிகள் 2 பிரிவாக பிரிந்து நிற்பார்கள். உயர் அதிகாரிகள் ஒரு அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அவர்களை சார்ந்தவர்கள் முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமிக்கப்படுவதும், இன்னொரு அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அவர்களை சார்ந்தவர்கள் நியமிக்கப்படுவதுமாக இருந்தது. ஒரு புதிய அரசு வருகிறது. அரசியல் களத்திற்கே அவர்கள் புதியவர்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு மட்டுமல்ல. அப்போது அவர்களுடைய நுட்பம் என்பது அதிகாரத்தை அவர்கள் எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை ஒரு மதிப்பிடுகிற இடமாக அதிகாரிகள் நியமனம் இருந்தது. தேர்ந்தெடுத்து அதிகாரிகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து நியமித்த போதே முதல்வர் ஒரு செய்தியை சொன்னார். ஐ எம் ஹியர் டு ஸ்டே. எனக்கு இந்த நிர்வாகம், இதனுடைய நுட்பங்கள் எல்லாமே பிரிபடுகிறது. நான் இங்கே நீண்ட காலமாக நிலைத்து நிற்ப வருகிறேன் என்கிற தகவலை அதிகாரிகள் நியமனத்திலேயே அவர் சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு இந்த அரசு வெவ்வேறு விதமான விஷயங்களை கையில் எடுக்க முடியும். ஏனென்றால் ஒரு நிர்வாகம், ஒரு அதிகாரம் என்பது பல்வேறு புள்ளிகள் இணையக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அவர் தன்னுடைய பதவியேற்பு வேளையிலேயே அது ஒரு பேருரையாகத்தான் நிகழ்த்தினார். அதிலேயே ஒன்றை தெளிவாக சொன்னார். இங்கே ஒரே ஒரு பவர் சென்டர் மட்டும்தான் இருக்கும், அது நான் தான். அது ரொம்ப முக்கியமான டிக்ளரேஷன். அப்போது தமிழக அரசியலை அவர் எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான முதல் சொல் அந்த இடத்துல வெளிப்பட்டது. ஆனால் இந்த இருவரும் கழகங்களும் கவனிக்க தவறிய அல்லது செய்ய தவறிய ஒரு விஷயம் என்ன, அல்லது எந்த இடத்துல இவங்க விழுந்தாங்க? தமிழகத்தை எல்லா புள்ளிகளிலும் முன்னால் கொண்டு சென்ற ஒரு கழகங்கள், ஆட்சி அதிகாரத்தை திறமையாக நடத்தியவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தவர்கள் எந்த இடத்துல விழுந்தாங்க அப்படின்னா லஞ்சத்திலையும் ஊழல்லையும் விழுந்தாங்க. ஊழல் என்பது மேலே இருக்கக்கூடியவர்கள், அது ஒரு முக்கூட்டில் நடக்கக்கூடியது. அதிகாரி, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி, பிறகு கான்ட்ராக்டர், இந்த 3 பேரும் சேர்ந்தாதான் ஒரு ஊழலை நீங்கள் செய்ய முடியும். அப்போ இதில் பார்ட்டி ஃபண்டுங்கிற விஷயம் எங்கே வருது? அந்த அரசியல்வாதிக்கு போகிற அந்த பணத்துக்கு பேர் தான் பார்ட்டி ஃபண்டு. அப்போது திரும்ப திரும்ப இந்த ஊழல், அவர் சொல்கிறார், இந்த அரசு ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிரான ஒரு அரசு, அதை உறுதிப்படுத்துகிறார். அதை தன்னுடைய திறமையான நிர்வாகத்தின் மூலம் இந்த அரசு எந்த விதமான ஊழலையும் செய்யாது அப்படிங்கிற உறுதியை கொடுத்த பிறகு இந்த 80 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எந்த முதல்வரும் சொல்லாத ஒரு வார்த்தை அவர் மக்கள்கிட்ட சொன்னார். யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க. நேரடியாக சொன்னார், நீங்கள் யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, இது உங்களோட அரசு, உங்கள் அண்ணனோட அரசு, உங்கள் தாய்மாமனோட அரசு, உங்கள் தம்பியோட அரசு, உங்கள் பிள்ளையோட அரசுன்னார். அப்போது 2 விஷயங்களை அவர் சீர்படுத்த நினைக்கிறார். ஒன்று, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தன்னால் வேகப்படுத்த முடியும். ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாக நாம் இருக்க முடியும். ஊழல் பண்ணுறது உண்மையிலே அவ்வளோ ஈஸியாக கிடையாது. ஏன்னா சட்டத்தை நீங்கள் வளைக்கணும், ஒவ்வொரு ஃபைல்லையும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாற்றங்களை செய்யணும். குரூப் 1 லெவலில் இருக்கிற சில ஆஃபீஸர்கள்லாம் சில ஃபைலில் கையெழுத்து போட முடியாதுன்னு விடுமுறையிலெல்லாம் கூட போவாங்க. அப்போ ஊழல் சின்ன குறுக்கீடு, லஞ்சம், ஊழல், கிராஸ் ரூட் கரப்ஷன் தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தாவேகா முன்வச்சிருக்கு. அப்படின்னா 2 கட்சியிலும் மாறி மாறி ஆண்ட போதும் 2 தரப்புலையுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அதிமுக தரப்புக்கு வலுவாகவே அது பல இடங்களில் சொல்லப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ இந்த முறை மட்டும் திடீர்னு மக்கள் ஊழலுக்கு எதிராக திரும்பிட்டாங்களா? இந்த முறை தானே விஜய் வந்தார். உங்களுக்கு ஒரு மாற்று வரணும்ல. இருவரும் விஜயகாந்த் வந்தார், கமலஹாசன். அதான் சார், இருவரும் தேசிய கட்சிகளே முயற்சி பண்ணாங்களே. சார் நீங்கள் ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. சரி, இருவரும் தேசிய கட்சிகளே இருவரும் கழகங்களை வீழ்த்த முடியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்களே. இந்தியா முழுக்க ஆண்ட இருவரும் தேசிய கட்சிகளே இவங்களை வீழ்த்த முடியாதுன்னு நினச்சிட்டாங்களே. அப்போ மாற்றுன்னு சொல்லி வந்த எல்லாரையுமே இவர்களுக்கு மாற்றாக மக்கள் பார்க்கல. அப்போ இந்த 2 பேருக்கும் மாற்றுன்னு சொல்லி மக்கள் ஒருத்தர் பார்க்குறாரு. அப்படியாப்பட்ட நம்பிக்கையை அவர் தன்னுடைய திரை நடவடிக்கைகளின் மூலமாகவும் மன்றத்து நடவடிக்கைகள் மூலமாகவும் செய்திருந்தார். அப்போது இதற்கு முன்னால் மாற்று என்று வந்தவர்கள் செய்ய முடியாத ஒன்றை இதற்கு முன்னால் இருவரும் தேசிய கட்சிகளும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றை தாவேகா 2 ஆண்டுகளில் சாதித்து. அப்போ இந்த கேள்வி சேர்த்து பதில் சொல்லிட்டு நீங்கள் அடுத்தது போங்க. நீங்கள் ஊழலும் லஞ்சமும் தான் ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்து
அது மக்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க தான் சொல்றீங்க வளர்ச்சி புள்ளிகள் நம்ம பெருளத்தில் எல்லாமே இருக்கு. நீங்க பீகார் மாதிரியான மாநிலங்கள் சோசியலிசம், அதாவது ஆரம்ப காலத்தில் சோசியலிசம் பேசிய தலைவர்கள் இருந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே கூட ஊழல் என்பது நிர்வாகத்தை பாதித்தது, அந்த மாநிலத்தின் வளர்ச்சியை பாதித்தது. ஆனா இங்க ஒரு பக்கம் வளர்ச்சியும் இருக்கு ஊழலும் இருக்கு அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க வளர்ச்சியோட இது இப்போ அவங்க தரப்புல வைக்கக்கூடிய ஒரு வாதம் இருக்குல்ல, சிஸ்டமேட்டிக்கா நீங்க ஒரு நிர்வாகத்துக்கு உள்ளே இருந்து ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரங்கிறது 36 லட்சம் கோடி. இன்னைக்கு தமிழ்நாடு 36 லட்சம் கோடியில் இருக்குது. மாநில பட்ஜெட் என்ன 4 லட்சம் கோடி. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது எத்தனை பேர் இருக்காங்க? மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? 8 கோடி மக்களுடைய பொருளாதாரம். இப்போ நம்ம கடன் வாங்குறோம்ல, உங்கள் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம கடன் எதை காட்டுறோம்? இந்த 36 லட்சம் கோடியை காட்டி தான் வாங்குறோம் இல்லையா? இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா இந்த மக்களினுடைய பணத்தை காட்டி தான் வாங்குறோம். ஆனால் பட்ஜெட் போடுற இடத்துல யார் இருக்கா? டெண்டர் விடுற இடத்துல யார் இருக்கா? கான்ட்ராக்டை கொடுக்குற இடத்துல யார் இருக்கா? அப்போ இந்த மக்களினுடைய வரி பணத்தை மேனேஜ் பண்ணுற இடம் இருக்குல்ல, மக்கள் உழைப்பு ஒரு இடத்துல போயிட்டே இருக்கு. நீங்கள் இந்த மக்கள் உழைப்பை ஒரு இடத்துல திட்டங்களாக மாற்றுகிற செயலாற்றுகிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஊழலும் லஞ்சமும் இருக்குது. சார் நீங்கள் டிடிசிபியில் அப்ரூவல் கொடுக்கணும், அப்படி தானே? நீங்கள் ஒரு நெறி ஒரு ஆணையம் நீங்கள் அப்ரூவல் கொடுக்கணும். அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவுன்னு வர்ற கான்ட்ராக்டர்கிட்ட வாங்குறீங்க. அப்போ இது எப்படி? உங்ககிட்ட என்ன இருக்குது? இந்த 8 கோடி பேரை ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீங்கள் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க? 234. அந்த 234லேருந்து ஒரு 35 அமைச்சர்கள், அப்படி ஒரு சிறு கூட்டம் தானே ஆளுது. இந்த சிறு கூட்டம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நெறிப்படுத்துகிற இடம் இருக்குல்ல, டிடிசிபி அப்ரூவலா, எனக்கு காசு கொடு. ஒரு பாலம் வந்து நான் 100 கோடியில் போட வேண்டிய ஒரு பாலத்தை 120 கோடிக்கு போடுறது. அப்போது நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. வளர்ச்சிக்கு மக்கள் காரணமாக இருக்காங்க. அந்த வளர்ச்சியை நெறிப்படுத்துகிற இடத்துல இருக்கிறவர்கள் இந்த பெரிய அளவில் ஊழலையும் லஞ்சத்தையும் பண்ணுறாங்க. மக்கள் எதிர்த்தே பேசலை, எந்த ஒரு எதிர்ப்பு குரலுமே இல்லை. அப்போ ஒரு தலைவன் புதிதாக வருகிற பொழுது நம்பிக்கை வச்சு அதை கொடுக்குறாங்க. செயல்பாட்டுக்குள்ள வர இந்த 100 நாள் செயல்பாட்டுக்குள்ள தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, இந்த ரெண்டையும் சீர்படுத்திட்டா, இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் சீர்படுத்திட்டா மாநிலம் தன்னுடைய வளர்ச்சி போக்கில் போகும் அப்படின்னு போறார். மொழி உணர்வு, இன உணர்வு, இதெல்லாம் அந்த அரசியலை பேசி அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே இல்லை. ஆனாலும் இந்த மண்ணினுடைய அரசியலாக இருக்கக்கூடிய மொழி அரசியல், நதிநீர் அரசியல், கல்வி உரிமை, அதை வந்து ஒரு நீட் எதிர்ப்புங்கிற ஒரு வடிவத்தில் இப்போ இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு இடத்துல நிர்வாகமும் தெரியுது, இன்னொரு இடத்துல அரசியலும் புரியுது. அப்போ அந்த அரசியல் புரிகிற காரணத்தினால தான் அவரால் சொல்ல முடியுது, காவிரிக்கு ஒரு தீர்மானம் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும், நீட்டுக்கு ஒரு தீர்மானம் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும், தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு தீர்மானம் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும். நீங்கள் ஒன்றை கவனிக்கணும், இந்த 100 நாள் ஆட்சி அதிகார நிர்வாகத்துக்குள்ள இன்றைக்கு அவர் செயல்படுத்தி இருக்கிற எந்த விஷயத்தையுமே நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிலாம் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே இல்லை இல்லையா? அவர் குறிப்பிட்டு நான் இதை செய்வேன்லாம் சொல்ல. ஆனால் அந்த அதிகாரம் கிடைத்த பிறகு அவர் என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நீக்கி நிற்கிறாரு, நிர்வாகத்துக்குள்ள எப்படி நிற்கிறாரு, சட்டப்பேரவைக்குள்ள எப்படி இருக்கிறாரு, அரசியல் அரங்குக்குள்ள அவர் என்னவா இருக்கிறாரு, அரசியல் அரங்குக்குள்ள அவர் என்னவா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு அவர் என்னை ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு வந்து நல்லது நடக்கணும் இல்லையா அப்படிங்கிறார். அது உண்மையிலேயே அவர் எதிர்க்கட்சிகளை சீண்டத்தான் செய்கிறார் அந்த வார்த்தையில். ஆனால் அத்தகைய அரசியலுக்கும் அவர் தயாராக இருக்கிறார். அதனால் 59 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இருவரும் கழகங்களுக்கு மாற்று என்று மக்கள் கொண்டு வந்து அவர் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள். இந்த 100 நாட்களில் அவர் ஒன்றை செய்திருக்கிறார், நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தது சரிதான்.